இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு அமைகிறது. வீரகேசரி பத்திரிகையில் உருவாக்கிய கட்டுக்கதைகளை நிஜமாக்க பாடுபடும் அமைச்சர்கள் எதிர்க்கட்சி சாடல் என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. தேர்தல் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட கடதாசி மாளிகை இன்று அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. சாதாரண பிரச்சனைகள் கூட அரசாங்கத்துக்கு பாரிய சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. எனவே உருவாக்கப்பட்டிருக்கிற கட்டுக்கதைகளை நிஜமாக்குவதற்காக தற்போது அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரித ஹீரத் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எனவே தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட கடதாசி மாளிகைகள் அவர்களது அரசாங்கத்துக்கு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளை தற்போது உண்மையாக நடைமுறைப்படுத்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு சபாநாயகரின் கல்வித் தகமை குறித்த பிரச்சனையும் தோன்றியிருக்கிறதுக்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த பிரச்சனை அரிசி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இம்முறை இப்பிரச்சனை உக்கிரமடைந்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவால் இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் அரசியல் உரிமையாளர்களுடன் நேரடியாக கலந்துரையாட வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. வனவிலங்குகளால் விவசாயத்துக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பாதிப்புகளை முகாமைத்துவம் செய்ய வேண்டியதும் அவசியமாகும். வனவிலங்குகளின் இனப்பெருக்கத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய நடைமுறைகளை பின்பற்ற முடியாமா அல்லது வேறு ஏதேனும் நீண்டகால நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமா என்பது தொடர்பில் அரசாங்கம் துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. இன்னும் ஒரு செய்தி, எம்பி ஆனார் ஃபைசர் முஸ்தபா என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. தேசிய பட்டியல் எம்பியாக ஃபைசர் முஸ்தபா அறிவிப்பு விசேட வர்த்தமானியில் வெளியானது என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபாவின் பெயரை அறிவித்து தேசிய தேர்தல் ஆணைக்குழு நேற்று புதன்கிழமை வர்த்தமான அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபாவை நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. எனினும் இது குறித்து பங்காளி கட்சிகளுடன் எவ்வித கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வைஜர் அபிவர்தன வெளியிட்ட அறிக்கையில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் அதன் செயலாளருக்கு கிடையாது என்றும் ஃபைசர் முஸ்தபாவின் நியமனம் தொடர்பில் பங்காளி கட்சிகளுக்கும் அறிவிக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. பொதுத் தேர்தலில் சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணியில் 3 வெற்றி பெற்றதோடு 2 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன. கடந்த நவம்பரில் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் பெயர் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் ஒருவராக தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட போது இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஃபைசர் முஸ்தபாவின் நியமனமும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.